ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு சம்பவம். அதாவது இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பித்தாங்க. அடடா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ்லாம் லைஃப்பில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். நம்மளுக்குலாம் வந்து ஒரு ஆசையாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் போகும்போது பார்க்கும்போது திரும்ப ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக மாறக்கூடாதா, மாற முடியாதா அப்படின்ற மாதிரி மாற முடியாது. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுக்குறது வந்துட்டு எனக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு பொறாமையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் இன்னுமே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. நேற்றுலாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸில் ராணவன் வந்து அவ்வளவு டார்கெட்டு. சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க அவன் மக்கு, அவனுக்கு ஒழுங்காக புரியாது அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க நல்லது சொன்னால் இவனுக்கு பிடிக்குமா, கெட்டது சொன்னால் பிடிக்காதான் அப்படின்னு. முதல்ல நீங்கள் எப்போ நல்லது சொன்னீங்க? இப்படியே வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. தர்ஷிகாலாம் எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் பண்ணல. பவித்ரா பெருசாக எதிர்பார்த்தேன், அவங்களும் பெருசாக இல்லை. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ரூலை போட்டார். என்னென்னா ஸ்வாப்பிங்கில் இது வரைக்கும் நடக்காத சம்பவம். பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க போனாங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் தான் ஒரு வாரம் இருக்கணும், இந்த பக்கம் எதுக்குமே வரக்கூடாது. அதேமாதிரி கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க பாய்ஸ் டீம் பக்கம் போனால் எதுக்குமே இந்த பக்கம் வரக்கூடாது. பட் நேற்று வந்துட்டு இந்த ஸ்கூல் டாஸ்க்ன்ற ஒரு காரணத்தினால வந்துட்டு அந்த ரூலை வந்துட்டு தடை பண்ணாங்க. ஸோ ஸ்வாப்பிங்கான ரயானை வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கும், இந்த பக்கம் ஸ்வாப்பிங்கில் வந்த அன்ஷிதாவை கேர்ள்ஸ் டீமுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற லூட்டிக்கில் ஆரம்பிச்சிது. ஆனால் ஹாஸ்டல்னால் எப்போயுமே அப்படி தான் இருக்கும். நைட் ஆனால் என்ஜாய் பண்ணுவாங்க, கலாய்ச்சிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதில் ஒரு செம்ம காமெடி என்னென்னா, அருண் வந்துட்டு நேற்று ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் உள்வாங்கி உண்மையிலேயே வந்துட்டு வர்ஷினி மேலே இருக்கிற அந்த அன்பை வந்து கொட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி வர்ஷினி அவர்களும் வந்துட்டு டம்மியாக இருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் பயங்கர மம்மியாக வந்துட்டு செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேர் கேரக்டரும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வர்ஷினிக்கு வந்துட்டு கொசு மருந்து கொடுக்கறதுக்காக வராரு. இந்த பக்கம் எல்லா கேர்ள்ஸும் பார்த்துட்டாங்க, கலாய்ச்சி தள்ளுறாங்க. தர்ஷிகா, பவித்ரா, நம்ம சௌந்தர்யா, அதுக்கப்புறம் அன்ஷிதா, எல்லாருமே ஆர்ஜி ஆனந்த் இவங்களாம் சேர்ந்து கலாய்ச்சி அவங்கள ஒரு வழி ஆக்கி அவங்க போய் படுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு கெஞ்சி இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தலாம். இப்போது சீசன் அசீம் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏதோ ஒன்று வேல்யூ ஏற்றுவாங்க. இவங்க வந்து கும்பலாக வந்துட்டு ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அதுக்கு சிரிக்கிறது, அந்த நேரத்தை சின்ன சின்ன விட்டடிக்கிறது, சின்ன சின்ன காமெடி பண்ணுறது, இதுதான் வந்துட்டு பெரிய பர்ஃபார்மன்ஸாக நினச்சிட்டு இருக்காங்க. தனியாக அதை ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்றதான் என்னோட கருத்து. சரி, உங்களோட கருத்து சொல்லுங்கள். இதில் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருணோட பர்ஃபார்மன்ஸும் வர்ஷினியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம ராணவும் செமையாக பண்ணியிருந்தார், சத்யாவும் சூப்பராக பண்ணியிருந்தார். மற்றவங்க எனக்கு பெருசாக வந்து ஈடுபாடு இல்லை. உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.